நீலாங்கரை பீச்சுக்கு போயிருக்கோம் ஒரு நாள். ம். பீச்சுக்கு போகும்போது அந்த தள்ளு வண்டியில் இந்த வாங்க பட்டாணியில் வைப்பாங்களே ஆமாங்க சார். மசாலா தள்ளு வண்டி. அப்போ ஏதோ கடல் வாங்கும்போது அவர் சொல்றாரு தள்ளுவண்டி வச்சிருக்கவர், ம். சார் எப்படி விஜய் உங்களுக்கு லைஃப் கொடுத்தாரோ ம். எனக்கு வந்து அவரை லைஃப் கொடுத்தாருன்னு. எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம டைரக்டர் ஆ. நமக்கு திருப்பாச்சின்னு படம் வாய்ப்பு கொடுத்தாரு, ம். அதனால நம்ம லைஃப் கொடுத்தாருன்னு சொல்கிறோம். இந்த இவர் தள்ளு வண்டி வச்சிருக்காரு, இவருக்குன்னு லைஃப் கொடுத்தாருன்னு நான் டவுட்டாக கேட்டேன் என்னன்ட்டு. சார் இந்த வண்டி வாங்கி கொடுத்தா அவர் தான். ஷாக்கு. அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு இப்படி நடந்திருக்கு, ம். அப்போ அவனுக்கு தெரியாமல் எவ்வளோ நடந்திருப்பான். கண்டிப்பா நம்ம அதுதான் நம்மளுக்கு கணிப்பு. ம். ஆமாம். ஆனால் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப். நான் சொன்ன அரசியலுக்கு வர்றது முதல் தகுதி, முதலுடைய அதோட அடையாளம், அர்த்தம் எல்லாமே என்னன்னா ஹெல்பிங் மைண்ட் வேணும். ஏழைகளுக்கு உதவுற மனசு வேணும். ஏழைகளுக்கு உதவுற மனசு தான் ஒரு தலைவன் அப்படின்னு உருவாக முடியும். கண்டிப்பா. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அப்படித்தான். ம். ஒரு படங்கள்லயே மேக்சிமம் ஏழைகளுக்காக படம் இருப்பார். ஏழையின் தோழன், அதோட மீன நண்பன், விவசாயி, ம். ரிக்ஷாக்காரன், படகோட்டி, எங்க வீட்டு பிள்ளை, பார்த்தா ஏழைகளுக்கு சார்ந்தே இருப்பார். ஆமா. ஆமா. அது வந்து இப்போ படமும் சரி, அவருடைய குடும்பம் உண்மையான குடும்பம் தெரிஞ்சு ம். அந்த வேலை பார்க்கும்போது விஜய் சாரோட முதல் தகுதி ம். அந்த உதவுற குணம் இருக்கு. ஓகே. அது அது ஃபர்ஸ்ட் அங்கே பாஸ் ஆயிட்டார். கண்டிப்பா.